sight. But trust me, being free ain't spotlights. No, it's long nights and it's long fights with yourself all the time to get your mind right. But if you put in the work, you can. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவில் நான் உங்களுக்காக வித்தியாசமான, அதாவது எவருமே அறியாத ஒரு வித்தியாசமான சதுரங்க புதிர்களை உங்களுக்காக வழங்க இருக்கின்றேன். ஓகே, வாருங்கள், உடனடியாக நாங்கள் ஆட்டத்துக்குள் நுழையலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்துடன் என்னுடைய இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க ப்ளீஸ். ஓகே, வாருங்கள், உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்குள் நுழையலாம். ஆம், இப்பொழுது நாங்கள் உடனடியாக முதலாவது புதிருக்கு போகலாம். இந்த ஆட்டத்திலே ஒயிட்டானது வின் பண்ணுகின்றது. அது எவ்வாறு என்பதனை பாருங்கள். இந்த சூழ்நிலையிலே தற்போது விளக்கிடம் கூடுதலான காய்கள் காணப்படுகின்றன. இங்கே பாருங்கள், இந்த விளக்கினுடைய சிப்பாய்கள் இரண்டும் இங்கே குயினை அடுத்த மூவில இங்கே நகர்த்தினால் குயினை பெறலாம், இதை இங்கே நகர்த்தினால் குயினை பெறக்கூடியதாக இருக்கின்றது. அத்துடன் இந்த ரெண்டு ரூக்குகள் இங்கே காணப்படுகின்றன. அத்துடன் இந்த ஒரு குயின் காணப்படுகின்றது பிளாக் சைட். அதே போல இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஒயிட் சைட்டிலே ஒரு குயினும் இரண்டு பிஷப்பும் தான் மாத்திரம் காணப்படுகிறது. நீங்கள் யோசிக்கலாம், இந்த ஆட்டத்திலே உடனடியாக இந்த ஒயிட் தோல்வியடைய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அது நடக்கவில்லை. அதுக்கான முக்கியமான காரணம் இருக்கின்றது, பாருங்கள். ஓகே, அது ஏன் என்பதை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். ஓகே, முதலாவது நகர்வு பிஷப் D5. ஆம், இப்பொழுது இந்த பிஷப்பானது இந்த கிங் மற்றும் குயினை பின் செய்து கொண்டிருக்கின்றது. எனவே இதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் என்ன செய்யலாம் என்றால், அடுத்ததாக ரூக்கினுடைய மூவ் இருக்கின்றது. ரூக் B6 இங்கே வைக்கின்றது. இந்த ரூக்கானது பிளாக் ரூக் இங்கே பின் செய்கின்றது. மீண்டும் இந்த ஒயிட் குயின் மற்றும் ஒயிட் கிங் ஆகியவற்றை அடுத்த நகர்வை பாருங்கள். அடுத்த ஒரு மூவை மேற்கொள்ளலாம். இந்த ஒயிட் என்ன செய்கின்றது என்றால், தந்திரோபாயமாக தன்னுடைய மூவை மேற்கொள்கின்றது. பாருங்கள், இந்த பிஷப்பானது இதை வெட்டி செக் அடிக்கின்றது. குயினை வெட்டி செக் அடிக்க பாருங்கள், வெட்டி செக் அடித்தாச்சு. செக் அடிக்க இந்த ஆட்டத்திலே இந்த கிங்கினால் ஒரே ஒரு பெட்டிக்கு மாத்திரம்தான் போகக்கூடியதாக இருக்கின்றது. அதை பாருங்கள். ஒரு விஷயம் இங்கே பாருங்கள், இந்த கிங்கினால் இங்கு வர முடியாது. இங்கு வந்தால் செக், இங்கு வந்தாலும் செக். ஆனால் இந்த கிங்கானது இங்கு மட்டும்தான் வர முடியும். எனவே அதை அங்கே நகர்த்துகின்றது இந்த கிங் F8. ஓகே, அடுத்த நகர்வு பிஷப் E6. ஓகே, இது ஒரு பிரில்லியன்ட் மூவ். அது ஏனென்றால் இப்பொழுது இங்கே பாருங்கள், பிளாக்கானது பின் பண்ணுகின்றது பிஷப், குயின், கிங் ஆகியவற்றை. அத்துடன் டிஸ்கவர்ட் செக் இங்கே காணப்படுகின்றது. அதாவது பாருங்கள், பிஷப்பை இங்கே நகர்த்தியது, இங்கிருந்து பாருங்கள் இங்கே நகர்த்தியது ஒரு டிஸ்கவர்ட் செக். இதன் ஊடாக இப்பொழுது என்ன செய்யலாம் என்றால், அடுத்ததாக கிங் போகின்றது E8க்கு இங்கே நகர்த்துகின்றது. இங்கே நகர்த்த என்ன நடக்கிறது என்று பாருங்கள். இந்த ஆட்டத்திலே ஓகே, இப்பொழுது ஒரு 3 மூக்களிலே இது செக்மேட் ஆகக்கூடியதாக, 3 வழிகளில் இங்கே செக்மேட் ஆக்கலாம். அதை எவ்வாறு என்பதனை இப்பொழுது பாருங்கள். இப்பொழுது இந்த குயினானது E7க்கு கொண்டே செக் அடிப்பதன் ஊடாக இதை இங்கே கொண்டே செக் அடித்தால் செக்மேட், அல்லாவிட்டால் குயினை F7க்கு கொண்டே இங்கே செக் அடித்தாலும் செக்மேட், அல்லாவிட்டால் இங்கே செக் போட்டாலும் இலகுவானது ஒரு செக்மேட். ஓகே, பார்க்கலாம். அடுத்த நகர்வு குயின் E7. இப்பொழுது செக்மேட். அல்லாவிட்டால் அடுத்தது குயின் F7 பியூட்டிஃபுல் செக்மேட். அல்லாவிட்டால் பாருங்கள் குயின் H8. அல்லாவிட்டால் இதுவும் செக்மேட் தான். ஓகே, இந்த பசில்ஸ் ஒரு அருமையான பசில்ஸ். பாருங்கள், அடுத்த இரண்டாவது சதுரங்க புதிருக்கு நாங்கள் போகலாம். ஆம், இப்பொழுது நாங்கள் பார்க்க இருப்பது என்னவென்றால், இரண்டாவது பசில்ஸுக்கு போகலாம். இது ஒரு அற்புதமான, ஒரு அட்டகாசமான சதுரங்க பசில்ஸ். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே விளக்கிடம் 2 ரூக்குகள் கூடுதலாக காணப்படுகின்றன. இந்த ஆட்டமானது ரோவிலே தான் முடிவடைகின்றது. அது எவ்வாறு என்பதை அடுத்து வரும் சில மூக்களில் நீங்கள் பார்க்கலாம். வாருங்கள். முதலாவது நகர்வு பிஷப் A4 அண்ட் பியூட்டிஃபுல் செக். ஓகே, இப்பொழுது இங்கே செக் அடிக்க, இப்பொழுது அதை வெட்டுகின்றார் நினைக்கின்றேன். இப்பொழுது வெட்டுகின்றார் இங்கே. இப்பொழுது இந்த சதுரங்கத்திலே சிப்பாயினுடைய நகர்வுகள் அடுத்ததாக மேற்கொள்ளப்படுகின்றன. பாருங்கள்,
இப்பொழுது இங்கே பாருங்கள் அடுத்த நகர்வு இது இங்கே போகின்றது. ஓகே, b3 செக். இப்பொழுது கிங் போகிறது b5க்கு, அடுத்த செக். அடுத்து இங்கே போக அடுத்த செக், அடுத்தது இங்கே போக அடுத்த செக். honestly ஓகே, this குட் கேம். அடுத்த நகர்வு இதை வெட்டுகின்றது. வெட்ட f5க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. இப்பொழுது எல்லாமே பிளாக் பண்ணப்பட்டு விட்டது, எதுவுமே செய்ய முடியாது விளக்கினால். எனவே இந்த ஆட்டமானது ட்ரோவிலே தான் முடிவடைகின்றது. இது ஒரு அட்டகாசமான, ஒரு அற்புதமான, ஒரு அமேசிங்கான சதுரங்க புதிர். மீண்டும் இதை பாருங்கள். இப்பொழுது பிஷப் a4, அடுத்தது இங்கே, அடுத்தது இங்கே செக், இங்கே போக செக், இங்கே போக செக், இங்கே போக செக். ஓகே, அடுத்தது இந்த மூவ் இங்கே. இந்த ஆட்டத்திலே இந்த ஆட்டமான ரோவிலே தான் முடிவடைகிறது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாருங்கள் அடுத்த 3வது ரிக்குக்கு நாங்கள் போகலாம். மணிக்கணும் பசில்ஸுக்கு போகலாம். ஆம், அடுத்த இந்த சதுரங்க புதிரிலே நான் டிஸ்கவர்ட் அட்டாக் அல்லது டிஸ்கவர்ட் செக்கில் இருக்கின்ற இந்த சதுரங்க புதிரிலே 5 வகையான டிஸ்கவர்ட் செக் சதுரங்க புதிர்களை உங்களுக்கு இப்பொழுது இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்க இருக்கின்றேன். ஓகே, வாருங்கள் அடுத்துக்கு போகலாம். இப்பொழுது எல்லா காய்களையும் உச்சி நோக்குங்கள். இதில் இப்பொழுது என்ன செய்யலாம் என்றால், இங்கே ஒரு டிஸ்கவர்ட் செக் அல்லது அட்டாக்கான சூழ்நிலைகள் காணப்படுகின்றன பாருங்கள். இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த குயின் இங்கே நிற்கின்றது, மற்ற நைட் இங்கே நிற்கின்றது, இங்கே கிங் நிற்கின்றது. எனவே ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆடக்கூடியதாக இருக்கும் இந்த ஒயிட். ஒயிட் என்ன செய்கிறது என்றால், இந்த நைட்டை தூக்கி இங்கே வைப்பதன் ஊடாக இங்கே டிஸ்கவர்ட் செக், அத்துடன் இந்த குயினை அட்டாக் செய்யக்கூடியதாகவும் இருக்கும். ஓகே, பார்க்கலாம். ஓகே, இப்பொழுது முதலாவது நகர்வு வந்து நைட் f4. ஆம், இப்பொழுது இங்கே பாருங்கள், ராஜாவுக்கு செக். ஒயிட்டினுடைய குயினினால் இப்பொழுது இங்கே செக் அடிக்கப்படுகின்றது. எனவே கட்டாயமாக இதை கவர் கொடுக்கலாம், அல்லாவிட்டால் இதை கவர் கொடுத்தால் வெட்டுவிடும், அல்லாவிட்டால் இதை இங்கே நகர்த்தலாம். பார்க்கலாம் என்ன செய்கிறார்கள். இப்பொழுது கிங் போன்றது h8க்கு போக இப்பொழுது வீட்டுக்குள் குயின் கைப்பற்றப்படுகின்றது. ஓகே, இது வந்து முதலாவது டிஸ்கவர்ட் செக்குக்கான அல்லது டிஸ்கவர்ட் அட்டாக் மற்றும் டிஸ்கவர்ட் செக் என்பவற்றுக்கான உதாரணங்கள். முதலாவது பாருங்கள், இரண்டாவது உதாரணத்துக்கு நாங்கள் போகலாம். ஆம், இப்பொழுது நாங்கள் இரண்டாவது புதிருக்கு போகலாம். அதாவது டிஸ்கவர்ட் அட்டாக்கும் டிஸ்கவர்ட் செக் என்பவற்றுக்கான இரண்டாவது உதாரணம். ஓகே, இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இங்கே இந்த குயின் நிற்கின்றது, இங்கே நைட் நிற்கின்றது, இந்த பிஷப் நிற்கின்றது, இங்கே குயின் நிற்கின்றது. இந்த காய்கள் 4ஐயும் பற்றித்தான் இந்த ஆட்டத்தை ஆடப்போகின்றேன். கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள். தற்போது இங்கே பாருங்கள், இந்த லைனிலே ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகிறது, டிஸ்கவர்ட் செக் அண்ட் டிஸ்கவர்ட் அட்டாக் ஊடாக. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. முதலாவது நகர்வு பிஷப் b2 அண்ட் பியூட்டிஃபுல் செக். இப்பொழுது இங்கே செக் பண்ண, இப்பொழுது இது டிஸ்கவர்ட் செக் என்று அழைப்பார்கள். இந்த சூழ்நிலையில் இப்போ ராஜாவுக்கு செக். இதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் இந்த கிங்கை இங்கே நகர்த்தலாம், அல்லாவிட்டால் நைட்டை இங்கே கவர் கொடுக்கலாம், அல்லாவிட்டால் இங்கே கவர் கொடுக்கலாம். இப்பொழுது என்ன செய்கின்றார் என்றால், இப்பொழுது கவர் கொடுக்கப்படுகின்றது. இப்பொழுது பியூட்டிஃபுல் குயின் கைப்பற்றப்படுகின்றது பாருங்கள். ஓகே, இது வந்து முதலாவது இரண்டாவது உதாரணம், டிஸ்கவர்ட் செக் அண்ட் டிஸ்கவர்ட் அட்டாக் என்பவற்றுக்கான இரண்டாவது உதாரணம். பாருங்கள், அடுத்த மூன்றாவது உதாரணத்துக்கு நாங்கள் போகலாம். ஓகே, இப்பொழுது வந்து மூன்றாவது ரிக்குக்கு போகலாம். டிஸ்கவர்ட் அட்டாக் அண்ட் டிஸ்கவர்ட் செக் என்பவற்றினுடைய. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த குயின் மற்றும் இந்த சிப்பா என்பன காணப்படுகின்றது, இங்கே ராஜா காணப்படுகிறது. இந்த ஆட்டத்தில் இது ஒரு டிஸ்கவர்ட் செக் மேற்கொள்ளக்கூடியதான சூழ்நிலைகள் அதிகமாக காணப்படுகிறது. பார்க்கலாம் எப்படி நடக்க போகிறது என்று. முதலாவது நகர்வு வந்து d6 அண்ட் பியூட்டிஃபுல் செக். இப்பொழுது குயின் போக போகின்றது, எதுவுமே செய்ய முடியாது. இப்போ கிங்க g6 நகர்த்த பியூட்டிஃபுல் குயின் கைப்பற்றப்படுகிறது. இது வந்து மூன்றாவது உதாரணம். பாருங்கள், அடுத்த நான்காவதுக்கு போகலாம். ஆம், இப்பொழுது நாங்கள் உடனடியாக நான்காவது ரிக்குக்கு போகலாம். டிஸ்கவர்ட் அட்டாக் அல்லது டிஸ்கவர்ட் செக் என்பவற்றுக்கான நான்காவது ரிக்குக்கு பசில்ஸுக்கு போகலாம். முதலாவது நகர்வு வந்து ரூக் b5. ஓகே, இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே டிஸ்கவர்ட் செக் காணப்படுகின்றது. இப்பொழுது குயினால் இங்கே ராஜாவுக்கு செக், அத்துடன் இந்த ரவுக்கான இந்த குயினை வெட்ட போகின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. இப்பொழுது குயின் e5க்கு இங்கே கவர் கொடுக்கின்றார். கவர் கொடுக்க அடுத்தது ரூக் கிராஸ், இந்த ரூக்கானது வெட்டுகின்றது. வெட்ட பதிலுக்கு சிப்பாயினால் வெட்ட பதிலுக்கு பாருங்கள் குயின் கிராஸ் e5. தட்ஸ் இட். இது ஒரு அற்புதமான ஒரு இந்த ஆட்டத்திலே ஒயிட் வின் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக காணப்படுகின்றன. அடுத்து இந்த மூவை கவனமாக பாருங்கள். இந்த ஆட்டத்திலே அடுத்த நகர்வாக இப்பொழுது கிங்கை நகர்த்துவதாக இருந்தால், இப்பொழுது இங்கே பாருங்கள் ஆட்டத்தை. இப்பொழுது இங்கே செக். இப்பொழுது இந்த ஆட்டத்திலே 2 வழிகள் இருக்கின்றன. ஒன்று வந்து இந்த குயினை கொண்டு வந்து கவர் கொடுக்கலாம், அல்லாவிட்டால் இந்த ரூக் கிங்கை இங்கே நகர்த்தலாம் அல்லது இங்கே நகர்த்தலாம். இப்பொழுது கிங் நகர்த்தப்படுகிறது வைத்தால்
K8க்கு நகர்த்தப்படுகிறது வைப்போம். பாருங்கள், இப்பொழுது இந்த கிங்கானது A8க்கு நகர்த்துவாக இருந்தால் இப்பொழுது இங்கே வந்து வைப்போம். போக இப்பொழுது என்ன செய்யப்படலாம் என்றால் அடுத்த அடியிலே ரூக் கிராஸ் B2 தச்சு செய்யப்படக்கூடியதாக இருக்கு. இது ஒரு அழகானதொரு பசில்ஸ். ஓகே, பாருங்கள், அடுத்த இறுதி பசில்ஸுக்கு நாங்கள் போகலாம். ஓகே, இப்பொழுது வந்து உடனடியாக 5வது பசில்ஸுக்கு போகலாம். இது பைட்டினுடைய 3000 சந்தர்ப்பத்தில் இது சாத்தியமாகும். முதலாவது D4. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே தற்போது ஒரு டிஸ்கவர்ட் செக். இந்த குயினால் இங்கே செக். இதன் கூடாக இப்பொழுது கிங்கை நகர்த்த வேண்டும். கிங் போகின்றது F1க்கு போகிறது என்று வைப்போம். போக பியூட்டிஃபுல் பிஷப் கேப்சர் பண்ணுகிறது. ஓகே, இந்த ஆட்டத்திலே பிளாக் வின் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இந்த இதுதான் இறுதி பசில்ஸ். ஓகே, தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.